பீகாரை சார்ந்த ஒரு குடும்பத்தையே வந்து கொலை பண்ணியிருக்காங்க. சடலங்களை தேடும் பணி ஒரு புறம் தீவிரமா நடந்துட்டு. வெளிமாநிலத்தை சேர்ந்தவன் தமிழகத்துக்கு ஒரு விரோதி மாதிரி இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இவர்களே அவங்களுடைய மனைவிக்கு வந்து பாலியல் வன்கொடுமை செய்து அந்த குழந்தை 2 வயசு குழந்தைய வந்து கொண்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்னா, இது இவர்கள் கொண்டு வந்த அந்த கல்ச்சர். 2021 இருந்து 25க்குள்ள இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாங்கிய கடன் 4.5 லட்சம் கோடி. இத்தனை முதலமைச்சர்கள் வாங்கிய கடனை இவர் ஒரே ஆளை தனியா வாங்கிட்டார். காமராஜர் காலகட்டங்கள்ல இருந்தே போடப்பட்ட விதைகளினுடைய வளர்ச்சியை திமுகவினுடைய வளர்ச்சியா பிரதிபலிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி. திராவிட முன்னேற்ற கழக அரசின் திட்டங்களால பயனடைந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக அரசின் திட்டங்களால பாதிக்கப்பட்டவர்கள் தான் தமிழகத்தில். தலைவன் மங்குனியாகவோ அப்பான்னு சொல்லிக்கிட்டு டப்பா மாதிரி வேலை பார்த்தாவோ இப்படிதான் இருக்கும். ஒரு மாநிலம் இப்படிதான் இருக்கும். இவர்கள் சொல்லிக் கொள்வது வந்து மீடியாவில் வந்தா பெருமைப்பட்டுக்கலாம். இன்னையிலேருந்து 10 நாள் கழிச்சு பாருங்க, இந்த விஷயத்தை மறந்துடுவாங்க. அடுத்து ஒரு கொலை வந்துடும், அல்ல அடுத்து ஒரு பாலியல் வன்கொடுமை வந்துடும், தமிழகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்துடும். இதை மறந்துட்டு அடுத்த சம்பவம். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவினுடைய சேலம் மாவட்ட செயலாளர் திரு சபரி செல்வன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு வட மாநிலத்தவர்களை தாக்கிய ஒரு சம்பவம் ஒரு பூதாகர பிரச்சனையா பார்க்கப்பட்டது. அந்த பிரச்சனை பேசி முடியறதுக்குள்ளேயே இப்போ பீகாரை சார்ந்த ஒரு குடும்பத்தையே வந்து கொலை பண்ணியிருக்காங்க. சடலங்களை தேடும் பணி ஒரு புறம் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. என்னதான் நடந்துச்சு இந்த பிரச்சனையில? இல்லை, இது வந்து தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. நமக்கு நன்றாகவே தெரியும் தமிழகத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு. இத்தனை ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இந்த 4 ஆண்டு காலங்களில் எந்த அளவுக்கு தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குங்கிறத நம்ம கண்டினியூஸாக பார்க்குறோம். மாதம் புதுசாக ஒரு இன்சிடென்ட். நம்ம ஒரு இன்சிடென்ட்டை பற்றி பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த இன்சிடென்ட் ஸ்டார்ட் ஆகிடுது. அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட்டை பேசி முடிக்கிறோம், உடனே கோயம்புத்தூர் இன்சிடென்ட் வருது. கோயம்புத்தூர் இன்சிடென்ட்டை பேசி முடிக்கிறோம், திருத்தணி இன்சிடென்ட் வருது. திருத்தணி இன்சிடென்ட்டை பேசி முடிச்சா திருவாரூர் முடிஞ்சது. இப்போ திருவாரூர் முடிஞ்ச உடனே இப்போ அடையார் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சென்னையிலேயே நடந்திருக்கு. ஒரு குடும்பத்தில் ஒரு பீகாரை சேர்ந்த ஒரு இளைஞரை சாக்கு மூட்டையில் கட்டி ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. இப்போ காவல்துறை கைப்பற்றி அந்த இளைஞர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்களுக்கு உண்டான ஷாக்கிங் ரிப்போர்ட்ஸ் கிடைக்குது. எப்படின்னா, அவங்களுடைய மனைவிக்கு வந்து பாலியல் வன்கொடுமை செய்து அந்த குழந்தை 2 வயசு குழந்தைய வந்து கொண்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்னா, இது இவர்கள் கொண்டு வந்த அந்த கல்ச்சர். நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கவங்கலாம் அந்த ஆளுங்கட்சியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பீகாரை பாருங்கள், உத்தரப்பிரதேசம் பாருங்கள், மகாராஷ்டிராவை பாருங்கள், அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கம்மா. இப்போ தமிழ்நாடு அவர்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு இடமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. இங்கே வந்து தமிழகத்தில் வந்து கஞ்சா கல்டிவேஷன் எந்த அளவுக்கு இருக்குது. இப்போ மா சுப்பிரமணியம் சொல்கிறார் கஞ்சா கல்டிவேஷன் இல்லை, இங்கே வந்து 0 கஞ்சா கல்டிவேஷன். அவருக்கெல்லாம் சுத்தமாக தெரியாது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்கு, எங்கேருந்து கஞ்சா வருது. இவங்க சொல்கிறதெல்லாம் அங்கேருந்து வருது, வெளியூரில் இருந்து வருது. அவங்களுக்கு எங்கேருந்து அந்த கஞ்சாலாம் வருதுன்னு பார்க்கணுன்னா ஜாஃபர் சாதிக் கிட்ட கேட்டாலே சொல்லிடுவார். எங்கேருந்து நீங்கள் வாங்கினீங்க, எப்படி சப்ளை பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களே சொல்லிடுவாங்க. இந்த விஷயங்களை பொறுத்தவரை இவர்கள் கொண்டு வந்த ஒரு கல்ச்சர் தான். வெளிமாநிலத்தை சேர்ந்தவன் தமிழகத்துக்கு ஒரு விரோதி மாதிரி இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இவர்களே மேடையில் பேசும்போது அப்படிதான் சொல்லுவாங்க. பண்ணிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு, ஒரு அமைச்சர் பயன்படுத்தியிருக்காரு, கட்சியினுடைய பொதுச் செயலாளர். இவங்க வருவாங்க, நாங்கள் சோறு போடுவோமா, இவங்க இங்கே வந்து எங்களுடைய வேலையை பறிக்கிறார்கள். குறைந்தபட்ச ஊழியத்துக்கு வேலை பார்க்குறாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஊர் பக்கம் எடுத்தீங்கன்னா கூட ஒரு 10 ரூபாய்க்கு சம்பளம், ஒரு தமிழகத்தை சேர்ந்தவர் ஒருத்தங்க வந்து 700 800 சம்பளம் கேட்குறாங்க அப்படின்னா, இவங்க 300 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலைக்கு வராங்க அப்படின்னா அதை தான் அங்கே இருக்கவும் பயன்படுத்துகிறான். இங்கே இருக்க விவசாயிகள் தானே அதையும் கூட பயன்படுத்துகிறாங்க. வெளியூர்லேருந்து யாரும் வந்து இங்கே தொழில் தொடங்கி போனது. இதையே தான் தமிழர்களும் செய்கிறாங்க. மும்பையில் இருக்கக்கூடிய தாராவி பகுதியாக இருக்கட்டும், டெல்லியில் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும், இங்கெல்லாம் தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. ஒருவேளை நம்ம இங்கே நினைக்கிற மாதிரி அங்கே நினச்சா தமிழர்கள் வந்து நிம்மதியாக இருக்க முடியுமா? ஸோ இவர்கள் செய்திருக்கிறது இந்த அடையார் விஷயத்தை பொறுத்த வரைக்குமே முழுக்க ட்ரக்ஸு தான். இல்லை சிந்தட்டிக் ட்ரக்ஸாக இருக்கட்டும், ஆன்டி சிந்தட்டிக்காக இருக்கட்டும், இவங்க கொண்டு வர அந்த ஹெராயின்ஸாக இருக்கட்டும், ரொம்ப டவுன் கிரேடட் கொண்டு போயிட்டாங்க. தமிழகம் முழுக்க எல்லாத்துக்கையும் ஈஸியாக புழங்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கஞ்சாவாகட்டும், ஹெராயின் ஆகட்டும், மெத்தபோட்டமைன் இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் ஈஸியாக கிடைக்கிது. ஆமா, அந்த கடந்த ஒரு 3-4 மாதங்கள் எடுத்துக்கிட்டாலே நடந்த எல்லா பிரச்சனையுடைய பின்புலத்தை எடுத்தா அங்க ஒரு போதைப் பொருள். ஆமா, அதை தான் அவங்க வந்து காரணமாகவும் சொல்றாங்க. இப்போ கோயம்புத்தூர் இன்சிடென்ட்ல அந்த பெண்ணுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை செய்து அந்த 4 பேரை கூட்டிட்டு போனா, நான் போதையில பண்ணிட்டேங்க, எனக்கு தெரியாது அப்படின்னா, போதையில் செய்யக்கூடிய அத்தனை தவறுகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு சுத்தமான ஒரு விஷயமாக பார்க்கிறாருங்க. அவங்களுக்கு அப்படிதான் அவங்களும் நினைக்கிறாங்க. ஏன்னா இது வந்து நம்ம உருவாக்கிய விஷயம். ஸோ நம்மளால் ஏற்பட்ட பிரச்சனையை நம்ம வந்து கிளியர் பண்ணணும்.
ஆமாம், தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே கெட்டு போகாத இருக்கிற மாதிரி நம்ம ஒரு பின்பத்தை உருவாக்கணும். எந்த நியூஸ் சேனல் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா எந்த நியூஸ் சேனலுமே இதை கவர் பண்ணவே இல்லை. ஏன்னா எலெக்ஷன் வந்து இன்னும் 2 மாசத்துல பக்கமாக இருக்கும்போது சட்டம் ஒழுங்குங்கிறது வந்து கிளியராக இருக்க மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அரசு காட்டுறாங்க. இது உண்மையிலே ரொம்ப ஒரு மோசமான விஷயம். ஏன்னா குழந்தைகளோட எதிர்காலம்னு நீங்கள் பார்க்கணும். நம்ம தலைமுறை நம்ம வாழ்ந்துட்டோம், அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? ஏன்னா இது வந்து ஜென்சி ஜென்ரேஷன். இந்த ஜென்சி ஜென்ரேஷன் நார்மலாக எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன். இந்த ஜென்ரேஷனுக்கு இப்படி ஈஸியாக அக்சசிபிளான விஷயங்கள்லாம் நீங்கள் ஈஸியாக அவங்க கையில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கும்னு பயமாக இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் வாழக்கூடிய ஒரு நாடு வந்து இந்திய நாடு. இந்த நாட்டை முக்கியமாக தமிழகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 2021 வரைக்கும் பெற்ற ஒரு வளர்ச்சியை இந்த 5 வருட காலங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷம் பின்னாடி கொண்டு போய் விட்டுட்டாங்க. உத்தரப்பிரதேஷ் 2014 எப்படி இருந்தது, 2025 எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்பேரிசனையும் 2021 தமிழ்நாடு எப்படி இருந்தது, 2025 தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா தமிழகத்தில் ஒரு இடத்துக்குமே அவர்கள் கொண்டு போயிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், கடன் வாங்கியிருக்கிறது, நீங்கள் எல்லாம் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. 1000 ரூபாய் மகளிருக்குன்னு சொல்லி நம்ம சிம்பிளாக நார்மலாகவே சொல்லலாம். பெண்களுக்கு மகளிருக்கு நான் 1000 ரூபாய் கொடுத்தேன், நாங்கள் வந்து வீட்டில் இருக்க இவங்களுக்குலாம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் எந்தெந்த விஷயங்களை நிறுத்தி நீங்கள் கொடுத்தீங்க, எவ்வளோ இதனால் மக்கள் பாதித்தாங்க? 1000 ரூபாய் நீங்கள் மகளிருக்கு கொடுக்குறீங்க, ஓகே. இலவச பஸ் வந்து கொடுக்குறீங்க, மகளிருக்கு கொடுக்குறீங்க. ஜென்ஸுக்கு உண்டான பஸ்ஸோட ரேட் எவ்வளோ ஏறி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? மகளிருக்கு இலவசம் பண்ணிட்டீங்க, ஜென்ஸுக்கு 15 ரூபாய்க்கு போயிட்டு இருந்த டிக்கெட் இதே எம்டிசி மெட்ராஸ் டிரான்ஸ்போர்ட் ஈடெல்லாம் இல்லைங்க, நல்ல லாபத்தில் போகும். லாபம். ஆமாம், நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலையில் பஸ்ஸில் ஏறினீங்க அப்படின்னா மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் மகளிரும் ஜென்ஸும் கிட்டத்தட்ட ஒரே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ட்ராவலில் இருக்காங்க. நீங்கள் கிராமப்புறங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் அதிகமான ட்ராவலில் இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு உண்டான கட்டணங்கள்லாம் ரொம்ப அதிகம். இப்போ 5 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த டிக்கெட் இன்னைக்கு 20 ரூபாய் டிக்கெட் விற்கிது. நீங்கள் வாங்கியிருக்க கடன் கிட்டத்தட்ட 1947 2021 வரைக்கும் இத்தனை முதலமைச்சர்கள் இருந்தாங்கல்ல, காமராஜராக இருக்கட்டும், பக்தவச்சலமாக இருக்கட்டும், எம்ஜிஆர், அண்ணாதுரை, கலைஞர், இவங்கெல்லாம் வாங்கின கடன் 4.5 லட்சம் கோடி. 2021 25க்குள்ள இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாங்கிய கடன் 4.5 லட்சம் கோடி. இத்தனை முதலமைச்சர்கள் வாங்கிய கடனை ஒரு ஒரே ஆளை தனியாக வாங்கிட்டார். அப்போ உங்கள் தலைமையில 2.5 லட்சம் ரூபாய்க்கு கடன் இருக்கு, என் தலைமையில 2.5 லட்சம் ரூபாய்க்கு கடன் இருக்கு, என் பையன் 2 வயசு தான் ஆகுது, அவன் தலைமையில 2.5 லட்சம் ரூபாய்க்கு கடன் இருக்கு. தமிழகத்தில் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் சொல்ற மாதிரி மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டுலாம் போக முடியாது. இந்த ஆட்சியினுடைய வள்ளல் இப்படி தான் இருக்கு. சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், எல்லா விஷயமுமே இந்த ஆட்சியினுடைய வள்ளல். அதனுடைய மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு தான் மாசம் மாசம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை. இப்போ இந்த அடையார் பிரச்சனையை நீங்க கேட்டீங்க. இந்த பிரச்சனை இன்னைக்கு ஒரு டேட் இருக்கா, இன்னையிலேருந்து 10 நாள் கழிச்சு பாருங்க, இந்த விஷயத்தை மறந்துடுவாங்க, அடுத்து ஒரு கொலை வந்துடும், அல்ல அடுத்து ஒரு பாலியல் வன்கொடுமை வந்துடும், தமிழகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்துடும். இதை மறந்துட்டு அடுத்த சம்பவத்துக்கு போயிடுவோம். ஆனா தண்டனைகள் எதுவும் பெருசா வந்து ஸ்ட்ராங்கா கொடுக்காத மாதிரியே இருக்குல்ல. குற்றங்கள் என்னைக்குமே இந்த குற்றங்கள் அப்படிங்கிறது வந்து நீங்க மீடியா விசிபிலிட்டிஸ் நீங்க கொண்டு போறீங்க, இது எல்லாமே பேக் எண்ட்ல நடக்கும். ஆனா இது கிடைப்பதற்கு லேட் ஆகும். அது ஒரு பிரச்சனை எப்போவுமே நம்ம தமிழகத்திலேயே ஆகட்டும், இந்தியா முழுக்கவுமே இருக்குது. இதை சீர் செய்வதற்கு தான் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. நம்மளது ஐபிகோவை தூக்கிட்டு பிஎன்எஸ் கொண்டு வந்தாங்க, பாரதிய நியாய சங்கீதா, இந்த சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் தாண்டியும் கூட ஒரு சில விஷயங்கள் வந்து வேகமாக தீர்ப்புகள் வந்து கொண்டு தானே இருக்குது. தீர்ப்பே வந்தாலும் ஃபாலோ பண்ணக்கூடிய இடத்துல இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திருப்பரங்குன்றத்தோட தான் தீர்ப்பு கொடுத்தாங்க, ஃபாலோ பண்ணணுமா? நீங்கள் இந்த மாதிரி குற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம், இந்த பாலியல் வன்கொடுமை குற்றங்களாக இருக்கட்டும், தொடர் கொலை குற்றங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தீர்வுகள்னு சொல்லி நிறையா இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு தேசிய கட்சியை சேர்ந்தவன் தான், இருந்துட்டு போகிறோம். இதில் இதே விஷயத்தில் ஜெயலலிதா அம்மா இருக்காங்கன்னு வைங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜெயலலிதா அம்மாவனுடைய நடவடிக்கை இதில் எப்படி இருக்கும்? தொடர்ச்சியாக பாலியல் குற்றங்கள் இருக்குது அப்படின்னா அந்த அம்மா தூக்கிட்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சு முட்டை சோறெல்லாம் போட மாட்டாங்க. அடுத்த நாள் காலையில் என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. வரட்டும், பிரச்சனை வரட்டும், பின்னாடி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வரட்டும், பார்த்துக்கலாம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நாள் என்கவுண்டர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி தொடர் கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வடமாநில இளைஞர்களை வந்து இந்த மாதிரி போதை ஆசாமிகள் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா பிடிச்சி 4 பேர் அந்த அம்மா சுட்டுருக்கோம். சுட்டிருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த விஷயங்கள் கிளியராக இருக்கும். அடுத்து திருப்பி செய்யவே மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. தொடர்ச்சியாக பேங்க் ராபரிஸ் விஷயத்தில் 5 பேர்த்த நம்ம வடபழனியில் என்கவுண்டர் பண்ணாங்க. இந்த விஷயங்கள் நீங்கள் பல ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி இந்த தீரன் அதிகாரம் ஒன்று, அதுவும் அந்த அம்மா பீரியடில் நடந்த ஒரு விஷயங்கள் தான். தொடர் கொள்ளைகள், ஒரு வீடுக்கும் வந்து நைட்டு தூங்கிட்டு இருந்தவங்களை எழுப்பி கொலை பண்ணவங்களாம் இங்கேருந்து ராஜஸ்தானில் போய் என்கவுண்டர் செய்து இங்கே தமிழகத்துக்கு கூட்டிகிட்டு வந்து நிறைய பேர் இன்னும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த அம்மா இருக்கும்போது பண்ண விஷயம். இந்த மாதிரி முதுகெலும்பு ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லவே இல்லை. முதுகெலும்புன்னே ஒன்று இல்லைங்க. இதுதான் தமிழகத்தினுடைய இன்னைக்கு பிரச்சனையே, மெயின் முக்கியமான பிரச்சனையே அது. தொடர்ந்து ஆனால் வட மாநிலத்தவர்கள் மீதான ஒரு வெறுப்புணர்வை வந்து திணிக்கிறாங்களோ அப்படின்ற. இப்போ வந்து சீமான் அவர்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து மேடைகளில் பேசும்பொழுது
என்னென்ன வார்த்தை பேசுறோம். ஏன்னா ரொம்ப வந்து தொண்டர்கள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்க. அவங்களுடைய உணர்வுகள தூண்டி இந்த மாதிரியான வார்த்தைகள தொடர்ந்து விதைக்கிறதனுடைய ஒரு விளைவு தானோ இதெல்லாம்? இல்ல இதுல சீமான கூட நீங்க ஒரு கேட்டகரியில வச்சிரலாம். சீமான் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இங்க வந்து யார் வேணாலும் வாழட்டும் அப்படின்னு சொல்லுவார். ஆனா ஆள்ற உரிமை எங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் சீமான் சொல்றாரு. அது ஒரு நியாயமான கோரிக்கை இருந்துட்டு போகுது, பிரச்சனை இல்லை. இப்ப எங்களை வந்து சீமான் விமர்சிக்கிறார் அப்படின்னா நாங்க தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான் இங்க ஆள போறோம். இப்ப எங்களுக்கு வந்து நான் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கேன். எனக்கு நீங்க இலக்கணம் பத்தி கேட்டீங்கன்னாலும் சொல்லுவேன், பதிற்று பத்தி கேட்டீங்கன்னாலும் சொல்லுவேன், பரிபாடல் பத்தி கேட்டீங்கன்னாலும் சொல்லுவேன். என்னால் அது சொல்ல முடியும். நாங்க இங்க தமிழர் அப்படிங்கிறத சீமான் கிட்ட நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா சீமான் சொல்ற விஷயங்களை எல்லாம் தாண்டி திராவிட முன்னேற்ற கழக அரசு இது எப்படி போர்ட்ரே பண்றாங்க அப்படிங்கிறதா இதுல மெயின் சிக்கலா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு மேடையில் பேசுகிறாங்கன்னு வைங்களேன், ஒரு கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளர் துரைமுருகன் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, கக்கூஸ் கழுவு வந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, பன்னி மாரி வந்துகிட்டு இருக்காங்க, அங்கேருந்து இங்கே வந்துகிட்டு இருக்காங்கன்னு ஒரு அமைச்சர் சொல்கிறார். இந்த வார்த்தைகள்லாம் எப்படி வரும் அப்படின்னா, முன்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு வந்து ஐயோ நம்மளுடைய வேலைகள்லாம் பறிபோகுதோ, இவன் வேலை செய்ய மாட்டான். முன்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு வந்து அவர்களுக்கு ஏற்ற ஊதியமோ இல்லை வேற ஒரு விஷயத்தினாலேயோ தான் அவர்கள் வேலையில் இல்லாமல் இருப்பாங்க. ஒரு கட்டட தொழிலாளியாக பீகாரை சேர்ந்தவனுக்கு ஒரு 4 பேர் வரான், உத்தரப்பிரதேசம் 4 பேர் வந்தால் அவன் வந்து சித்தாள் வேலை செய்வான். நார்மலாக அந்த கல் தூக்கி கொடுக்கறது, சிமெண்ட் எடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரி சித்தாள் வேலையை தான் அவன் செய்து கொண்டு இருப்பான். அவனுக்கு உண்டான சம்பளம் ரொம்ப லோ ரேட்டு சம்பளம். அந்த சம்பளத்துக்கு நீ வேலைக்கு போவியா? போக மாட்டேன். திருப்பூரில் பனியன் கம்பெனி இருக்குது. அவன் விடிய விடிய வேலை பார்க்குறான், விடிஞ்சதுக்கப்புறமா வேலை பார்க்குறான். அவனுடைய டைமிங் அதிகம், ஒர்க்கிங் அதிகம், சம்பளம் கம்மி. ஸோ அவனுக்கு வந்து லீவுங்கிறது கம்மியாக கொடுத்தா போதும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் மீறி அவன் வந்து வெளியிலேருந்து வந்து வேலை பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு அந்த சம்பளம் போதும். இங்கே வந்து அவனுக்கு அது கட்டுப்படி ஆகுது, ஒர்க் பண்ணுறான். ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் நம்ம சொல்கிறோம்ல, தமிழகம் வளர்ந்துருக்கிறது, அதனால தான் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்கே வருகிறார்கள் அப்படின்னு. இந்த 5 வருட காலங்களில் வளர்த்த தமிழகம் கிடையாது இது. இது காமராஜர் வளர்த்த தமிழகம் தான் முக்கால்வாசி. இங்கே இண்டஸ்ட்ரியல் நிறையா கொண்டு வந்து நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்குது. 3 பக்கம் கடலாக இருக்கிற இந்தியான்னு சொல்லி சொல்கிறோம். நமக்கு தான் அதனுடைய முழு பலனும் கிடைக்குது. அதனால தான் இங்கே நிறைய போர்ட்ஸ் பக்கமாக நம்ம கொண்டு வர முடிஞ்சுது, நிறைய ட்ராவலிங் இதெல்லாம் கொண்டு வர முடியும். அதனால தான் தமிழகத்தினுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருந்தது. இந்த வாய்ப்பு வந்து மத்திய பிரதேஷ் நடுவில் இருக்கக்கூடிய மாகாணத்துக்கு கிடைக்காது, ராஜஸ்தானுக்கு கிடைக்காது, குஜராத்துக்கு கிடையாது. நீங்கள் குஜராத்தை கூட 2000 இந்த பூகம்பம் வந்ததுக்கப்புறம் குஜராத்தினுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னு தெரியுமா? அதற்கப்புறம் அந்த ஒரு மாநிலத்தையே வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக பேச வைக்கிறாங்க அப்படின்னா அந்த மாநிலம் எந்த அளவுக்கு ஒரே நேரத்தில் உயர்ந்திருக்கணும். இதெல்லாம் வந்து சாத்தியமாக்கியது வந்து இப்போ இருக்கக்கூடிய பிரதமர். ஒரு தலைவன் கரெக்டாக இருந்தால் அந்த மாநிலம் சூப்பராக இருக்கும். அந்த தலைவன் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவான். இங்கே வந்து ஒரு தலைவன் மங்குனியாகவோ அப்பான்னு சொல்லிக்கிட்டு டப்பா மாதிரி வேலை பார்த்தாவோ இப்படி தான் இருக்கும். ஒரு மாநிலம் இப்படி தான் இருக்கும். இவர்கள் சொல்லிக்கொள்வது வந்து மீடியாவில் வந்தால் பெருமைப்பட்டுக்கலாம். அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். கிரவுண்டில் என்ன இருக்குது? நீங்கள் எவ்வளோ கரண்ட் பில் கட்டினீங்க? 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டோட கரண்ட் பில் எடுத்து பாருங்கள், இன்னைக்கு கரண்ட் பில் எவ்வளோன்னு எடுத்து பாருங்கள். சொத்து வரி எங்கேயாவது போய் வாங்கி பாருங்கள், நிலம் எங்கேயாவது வாங்கி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, வாட்டர் டேக்ஸ் எல்லாம். பால் விலையினுடைய உயர்வு என்னங்க? பால் வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பால், விவசாயிகளுக்கு சரி. அந்த பால் விலை உயர்வுனால விவசாயிகள் ஏதாவது பயன்படுறாங்களா? நான் மாடு வச்சுருக்கேன். மாடு மூலியமாக எங்களுக்கு நாங்கள் பால் ஊற்றும் போது எங்களுக்கு ஏதாவது உயர்வு கிடைச்சிருக்கா? கிடைக்கல. நடுவில் இருக்க ஏஜென்ட் சாப்பிட்டு போகிறான். ஏன்னா உங்களுக்கு உற்பத்தி திறனை குறைச்சிட்டிங்க. ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி இங்கே கொண்டு வந்து உங்களால் டெவலப்மெண்ட் காட்ட முடியுதா? 5 வருடமாக நாங்கள் வந்து முதலீடே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போகிறீங்க. என்ன காரணத்துக்காக போகிறீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது எங்களுக்கு தெரியும், மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நீ ஒரு காரணத்துக்காக வெளிநாட்டுக்கு போகிறீங்க, உங்களோட நீங்கள் போகிற அளவு எனக்கு மெடிக்கல் ஹெல்ப்பு, நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், என்ன இந்த வேலையை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அதெல்லாம் விட்டுட்டு நான் முதலீடு இருக்க போகிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பாத்திரத்தை திருப்பி காமிச்சதே கிடையாது. என்ன கொண்டு வராரு, என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கு, வெள்ளை அறிக்கையை கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, இந்த நிமிஷம் வரைக்கும் சொன்னதே கிடையாது. இவ்வளோ எடுத்து வந்திருக்கோம், இவ்வளோ எடுத்து இருக்கிற கம்பெனிலாம் வெளியில் பிச்சுட்டு போயிட்டு இருக்கான். ஃபோர்டு கம்பெனி ஓட்டான், ஸ்கோடா கம்பெனி எல்லாம் ஓடிட்டானு வெளியே. நீங்கள் கொண்டு வரதும் சும்மா ஒரு 20,000 கோடிக்கு வந்து நாங்கள் வந்து இந்த நிறுவனம் வந்து இங்கே தொழில் தொடங்க போகிறாங்க. 1.5 லட்சம் பில்லியனுக்கு ஸ்டார்ட் பண்ணுறான் கூகுள் கம்பெனி வந்து ஆந்திராவில் ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களால் ஏன் இங்கே கொண்டு வர முடியல? காரணம் கமிஷன் இருக்குது. முன்ன மாதிரிலாம் ஒரு கலைஞர் பீரியடில் எல்லா ஆட்சியிலையுமே இந்த கமிஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10% கொடு, 5% கொடுங்கிற ஒரு கமிஷன் இருக்கும். இன்றைக்கி என்ன தெரியுமா நடக்குது? திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஷேர் கேட்குறான். கம்பெனியோட ரெகுலர் ஷேரில் 40% எழுதி வச்சுருங்க. திமுகவினுடைய முதல் குடும்பத்தை சேர்ந்தவங்க கேட்குறாங்க, ஷேர் எனக்கு எழுதி வச்சுருங்க, இந்த ஷேர் இவ்வளோ பர்சன்டேஜ் எங்களுக்கு எழுதி வச்சுருங்கன்னா கம்பெனி கிட்டத்தட்ட எழுதி வைக்கிறதுக்கு சமம். எவன் ஸ்டார்ட் பண்ணுவான் கம்பெனி? இப்போ நீங்கள் தொழிலை ஆரம்பித்தா தானே உங்களுக்கு இங்கே வேலைவாய்ப்பு இப்போ கிடைக்கும். உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா இளைஞர்களுடைய நிலை. அப்போ இளைஞர்கள் கேள்வி கேட்கக்கூடாதுன்னா அவங்கள எங்கே கொண்டு போகணும்? போதைங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு போகணும். அதை திராவிட முன்னேற்ற கழக அரசு தெளிவாக செய்கிறாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் முன்னாடி பேசும்போது சொன்ன விஷயம் தான்,
காமராஜர் காலத்திலிருந்தே பண்ணப்பட்ட விஷயங்கள் தான். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, காமராஜர் காலகட்டங்கள்ல இருந்தே போடப்பட்ட விதைகளினுடைய வளர்ச்சிய திமுகவினுடைய வளர்ச்சியா பிரதிபலிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. தொடர்ந்து இந்த எலக்ஷன் டேட் நெருங்க நெருங்க ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றாங்களோ அப்படிங்கிற மாரி இருக்கு. எங்களுக்கு தான் வோட் பேங்க் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து முன்னாடி ஒரு விஷயத்த கையில எடுப்பாங்க. தேர்தல் பயம் வரும்போதெல்லாம் பாஜக உள்ள வந்துரக்கூடாது. இந்துத்துவா கொள்கைகள் உள்ள வந்துரக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த வந்து கையில எடுத்து பேசுவோம். அது மீண்டும் இப்ப தொடங்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? அது மக்களுக்கு வந்து சலிச்சு போயிடுச்சு அந்த வார்த்தை. ஒரு கட்டத்தில வந்து அது கொஞ்சம் ஹைலைட்டா இருந்தது. நாங்க இல்லன்னுலாம் சொல்லல. பாஜக வந்து நமக்கு வந்து இதா பண்றாங்க, அதான் பண்றாங்க. அதெல்லாம் இப்பலாம் எடுபடவே எடுபடாது. தமிழகத்துக்கு பாஜக செய்தது என்ன? தமிழகத்துக்கு ஏதாவது துரோகம் பாஜக செய்திருக்கிறதா? ஆனா காங்கிரஸ் நீங்க எடுத்து பாருங்க. 1,50,000 இத்தனை லட்சம் பேரை வந்து இலங்கையில கொன்று குவித்தது வந்து காங்கிரஸ் தலைமையிலான ஒரு அரசு. அன்னைக்கு அந்த காங்கிரஸ் கட்சியில அங்கம் வகித்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. நீங்க தமிழின துரோகிகளா? நாங்க தமிழின துரோகிகளா? பாஜகவை நீங்க எப்படி சொல்லுவீங்க தமிழின துரோகிகள்னு? நாங்க கொண்டு வர ஒரு ஸ்கீம்ஸினுடைய சிஸ்டம் வேண்டான்னு சொல்ற அதிகாரம் மக்களுக்கு தான் இருக்கே ஒழிய உங்களுக்கு நிச்சயமாக கிடையாது. நீங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. ஆனா மக்கள்கிட்ட கருத்து கேட்டீங்களா? ஒரு மும்மொழி கொள்கை கொண்டு வராங்க. மேல இருந்து கொண்டு வராங்க. இந்த கொள்கைக்கு உண்டான பணம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டா? இந்த கொள்கைக்கு உண்டான பணம் எனக்கு வேணும். இந்த மொழி எனக்கு வேணாம்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கு? படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அதை படிக்க வைக்கிற பெற்றோர்களுக்கும் இருக்கு. உங்க வீட்டில் இருக்க எல்லாம் ஹிந்தி படிக்கிறாங்கல்ல? கருணாநிதி வீட்டில் எல்லாம் ஹிந்தி படிக்கிறாங்க. உதயநிதி வீட்டில் எல்லாம் ஹிந்தி படிக்கிறாங்க. சன்ஷைன் ஸ்கூல் நடத்தி உங்கள் பொண்ணு ஹிந்தி கிளாஸே ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸ்கூலில் தமிழில் பேசினா ஃபைன் இருக்கக்கூடிய ஸ்கூல் அதெல்லாம். விஜய் கூட எடுத்துக்கோங்க. விஜய் ஸ்கூலில் ஹிந்தி இருக்குது. விஜய் வித்தியாசமில் இருக்குது. நீங்கள் ஆனால் 55 லட்சம் மாணவர்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த 55 லட்சம் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உரிமை 52 லட்சம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏன் கிடைக்கலங்கிறதா எங்களுடைய கேள்வி. நீங்கள் ஒரு கட்டத்தில் ரிசர்வேஷனுங்கிற ஒரு விஷயம் கொண்டு வருவோம். இந்த எஸ்சி எஸ்டிக்கு வந்து இதெல்லாம் கிடைக்கவே இல்லை. ஓபிசி ஓசி எஃப்சிக்கெலாம் இந்த விஷயங்கள் கிடைச்சிது அப்படிங்கிற அந்த ரிசர்வேஷன் பேஸ்டு தான் இன்றைக்கி வந்து எஸ்சிக்கு அதிகமான சலுகைகள் கொடுக்கப்படுது. இது கிட்டத்தட்ட ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு சலுகையோ இந்த ஒரு அறிவோ அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய என் மாணவனுக்கு ஏன் இல்லை? இதை நீங்கள் கொண்டு வாங்க. படிக்கிறது படிக்காத அவன் முடிவு பண்ணிக்கிட்டோம். எனக்கு ஹிந்தி வேணாம்ப்பா, நான் வேறு மொழி எடுத்து படிச்சுக்கிறேன், நான் தெலுங்கு படிச்சுக்கிறேன், ஃப்ரெஞ்சு படிச்சுக்கிறேன், கன்னடம் படிச்சுக்கிறேன், வேறு ஏதோ ஒரு மொழி படிச்சுக்கிறேன், ஏன்னா ஹிந்தி வேணான்னு முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னா படிக்கக்கூடிய என்ன படிக்கணுங்கிறத அந்த மாணவன் தான் முடிவு பண்ணணும். நீங்களாம் நான் ஹிந்தி இதை வைத்து அரசியல் மாணவனுடைய கனவை வைத்து அரசியல் செய்வது வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்கிறாங்க. இதுதான் ரெகுலராக பண்ணிக்கிட்டு வராங்க. இது நமக்கே கஷ்டமாக இருக்கிறது. இந்த திராவிட முன்னேற்ற உங்கள் அரசியலுக்காக நீங்கள் மற்ற விஷயங்களில் கைவிங்க. ஒரு சமாதி கட்டுறோம், பேனா செலவு வைக்கிறோம், ஏதோ வர காசில் கமிஷன் அடிக்கிறோம், ரோடு போடுறதில் கமிஷன் அடிக்கிறோம், அதை வச்சு நான் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை நீங்கள் கூட பண்ணிக்கிங்க. அதை கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். ஆனால் மாணவனின் கனவை கலைத்து அதன் மூலியமாக நீங்கள் குளிர் காய்வது உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக நீங்கள் செய்வதெல்லாம் வந்து எந்த விதத்திலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்கிறாங்கல்ல, நாங்கள் வந்து இவ்வளோ திட்டங்கள் செஞ்சுருக்கோம், எங்கள் திட்டங்கள்னால இவ்வளோ வந்து மக்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. திராவிட முன்னேற்ற கழக அரசின் திட்டங்களால் பயனடைந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக அரசின் திட்டங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் தமிழகத்தில் அதிகம். ஒரு வீட்டில் இருக்க ஒருத்தனுமே பாதிக்கப்பட்டிருக்கான். கல்யாணம் ஆகி போகிற ஒரு பொண்ணுக்கு கொடுத்த 8 கிராம் தங்கமும் 50,000 ரூபா பணமும் நிறுத்திட்டாங்களா? 11வது 12வது படித்த மாணவர்களுக்கான கம்ப்யூட்டர் சைக்கிள்ஸ் எல்லாமே நிறுத்திட்டாங்க. இன்றைக்கி 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் லேப்டாப் தரீங்க. ஏன் தெரியுங்க? அவங்களுக்கு தான் ஓட்டு இருக்குது. ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு ஓட்டு இல்லை. நீங்கள் தேர்ட் இயர் ஃபோர்த் இயருக்கு இருக்க மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தீங்க அப்படின்னா 11th 12th ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படித்தவங்களோட வீட்டில் இருக்கவங்க பெற்றோர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? இதெல்லாம் ராங் கால்குலேஷன் தான். நீங்கள் சொல்கிறீங்கல்ல எங்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட உங்களுக்கு வாக்கு சதவீதம் இருக்குது. அந்த அம்மா இருக்கும்போது 2.5 கோடி தொண்டர்கள் எங்கள் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி வந்து இவங்க வந்து எங்களுக்கு வந்து 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்களும் 18% ஓட்டு வச்சுருக்கோன்னு சொல்கிறோம். யாரை கேட்டிங்கனாலும் எங்கள் கட்சி தான் பலமான கட்சி. எங்கள் தமிழகத்தில் எப்படியாப்பட்ட அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எங்களுடைய தலைவர்கள் முதல் கொண்டு யாராலையும் மக்களை புரிஞ்சிக்கவே முடியாது. மக்கள் எந்த நேரத்தில் விஜய்லாம் சொல்கிறோம்ல பெரிய நடிகர்னு, விஜய்லாம் பெரிய நடிகரே கிடையாது. மக்கள் தான் மிகப்பெரிய நடிகர்கள். சூப்பராக நடிச்சிருவாங்க. நீங்கள் வீட்டுக்கு போய் ஓட்டு கேட்டு பாருங்கள். பிஜேபிக்காரங்க போய் கேட்டாலும் சரி, டிஎம்கேக்காரங்க கேட்டால் அண்ணா ஓட்டு உங்களுக்கு தானேன்னு சொல்லுவாங்க. அண்ணா நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தானே ஓட்டு அப்படிம்பாங்க. மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு கிட்டத்தட்ட 6 முதல் 7 மாதத்துக்கு முன்னாடியே அவர்கள் முடிவு செய்து வச்சுருப்பாங்க. கரெக்டாக ஓட்டு போட்டுருவாங்க. அவங்க நமக்கு தெரியும் கால்குலேஷனுங்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரீ ஹிண்ட், அவ்வளோதான். பாருங்கள், எங்ககிட்ட ஒரு 11% இருக்குது. போன தடவை எம்பி எலெக்ஷனில் நாங்கள் வந்து நீங்களும் சேர்ந்து நின்றுருந்தா இத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கலாம். இது ஒரு கால்குலேஷன். அதை தாண்டி டிஎம்கேவுக்கு இருக்கக்கூடிய ஆன்டி இன்க்யூமென்சி ஓட்ஸ், இதை வந்து யார் அறுவடை செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இந்த நிமிடம் முதல் கொண்டு என்டிஏ அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியாக வளர்ந்து நிற்கிறது. நமக்கு முன்னாடி இருந்த ஜஸ்ட் ஒரு
2 மந்த்ஸுக்கு முன்னாடி இருந்த என்டிஏவுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய என்டிஏவுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ இருக்க என்டிஏவுக்கும் இன்னும் 2 மாதம் கழித்து இருக்கக்கூடிய என்டிஏவுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். முன்னாடி இப்போ நீங்க பேசும்பொழுது சொன்ன விஷயம் தான். அதிமுகவினுடைய ஆட்சி காலத்துல கொண்டு வந்த பல திட்டங்களை வந்து திமுக நிறுத்தி இருக்காங்க. மாணவர்களுக்கான அந்த கல்விக்குன்னு ஒரு சில திட்டங்கள் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு. அவங்க சொன்ன மாதிரி பல கோடி ரூபாய் முதலீடு எல்லாமே நிறுத்தி நடந்தாலுமே கடன் சுமையானதுமே ஒரு புறம் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. தொடர்ந்து மக்களினுடைய வாழ்வியலை வந்து ஒரு பகடைக்காயா வச்சு ஒரு ஆட்டத்தை தான் வந்து திமுக தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் நீங்க சொன்ன கருத்து மூலயமா தெரிய வருது. நீங்க சொன்ன விஷயம் தான். இனி வரும் இந்த 2 மாதங்கள் தான் வந்து வெற்றியை யாரு அறுவடை பண்ண போறா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிச்சயமா உறுதி செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய அரசியல் தொடர்பான கருத்துக்களை வந்து என்னோட இவ்வளவு நேரம் பகிர்ந்திருக்கீங்க. ரொம்பவே நன்றி. வாய்ப்பு இருந்தா மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பாக.